சீமான் கிட்ட தான் நம்ம நாகரிகத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி எதிர்பார்த்தா நாம ஒரு பெரிய முட்டாள்னு அர்த்தம். ஒரு கட்சியின் தலைவராகவே ஒரு ரவுடி இருக்கிறது இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர் போனா விஜய் கட்சி தொடங்கியதால் தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சி அனாதையாக போகுது. அதுதான் நடக்க போகுது. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம யாரை பத்தி பேச போறோம்னா பிஸ்மி அவர்களை பத்தி தான் பேச போறோம். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தரைக்குறைவாக பேசியிருக்கிறாரு. அதாவது நாகரிகம் இல்லாத ஆள், அரசியல் கட்சி தலைவருக்கான தகுதியே இல்லை, அவர் ஒரு ரவுடி, அரசியல் ரவுடி. விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால இவருக்கு பயம் எடுத்துக்கிச்சு. விஜய் மேலே இவருக்கு சீமானுக்கு பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா 36 லட்சம் வாக்கு வாங்கினது விஜயானந்த் தான். அதாவது போன தேர்தலில் அண்ணன் 36 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தார் பார்த்தீங்களா? அதில் 30 லட்சம் வாக்கு விஜய் ரசிகளோட வாக்கு தான். அதனால விஜய் இப்போ கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த 30 லட்சம் வாக்கும் நேராக விஜய்க்கே போயிடும். அப்போ சீமானுக்கு வாக்கு விழாது, பயம் எடுத்துக்கிச்சு. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் விஜய் தாக்கி பேசுறாருன்னு கூமுட்டத்தனமாக இந்த பிஸ்மி பேசுறாரு. இவர் ஏன் இப்படி பேசுறாரு? இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக சினிமா விஷயத்தை பேசுவார். அதுக்கப்புறம் சினிமா உள் விஷயம், அதாவது தனிப்பட்ட நடிகளோட விஷயத்தெல்லாம் பேசி அதில் வர வருமானத்தில் தான் இவர் பொழப்பே நடந்துட்டு இருந்தது. எந்த ஒரு மாஸ் ஹீரோ படம் வந்தாலும் அவங்கள பற்றி பெருமையாக பேசுறது. அது என்ன, சாதாரண ஒரு படம் வந்துச்சுன்னா அது இறக்கி பேசுறது. மிகப்பெரிய ஸ்டாருங்க படம், அதாவது அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம், கமல் படம் வந்தால் ஒரு மார்க்கமாக, அதாவது படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கிட்ட பணத்தை வாங்கிட்டா அந்த படம் நல்ல படம் இல்லை, அப்படின்னா பணம் கொடுக்கலன்னா அந்த படம் நல்ல படம் இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஆள் இன்னைக்கு அண்ணன் சீமானை தாக்கி பேசியிருக்கிறாரு. என்ன காரணம்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் இந்த சினிமா பற்றி பேசக்கூடிய நபர்கள், சில நபர்கள் எல்லாத்தையுமே விலை போயிட்டாங்க. அதாவது கூத்தாடி விஜய்க்கு விலை போயிட்டாங்க. விலை போனதுனால விஜயை தூக்கி பிடிச்சி பேசுறாங்க. மக்களுக்காக போராடுற ஒரு தலைவனை அரசியல் கட்சி தலைவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இந்த பணம் இந்த ஆள் மனசை மாத்தி இருக்குது. அதாவது இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது பொது அறிவுன்னு ஒன்று இருந்தா இந்த வார்த்தையை விட்டுருப்பாரா? நீங்களே யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து போராட்ட காலத்துல மக்களோட மக்களா நிற்கிற ஒரே அரசியல் கட்சி தலைவர் இந்த தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் மட்டும்தான். தன்னோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு, தன்னோட ஓய்வை கூட தள்ளி வச்சுட்டு, இரவு பகலா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்தில் நிற்கிற ஒரு தலைவனுக்கான தகுதி இல்லை அப்படின்னு இந்த பிஸ்மி உளறிருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய மனநிலைமை மாறி இருக்கும். காசு தான் முக்கியம். கிட்டத்தட்ட இந்த ஆளுங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய நாட்டுக்கு, இந்திய இராணுவத்துக்கு ஒருத்தன் துரோகம் செய்கிறான் பற்றி அவனை என்ன சொல்லுவோம்? தேச துரோகின்னு சொல்லுவோம். இது தமிழ்நாட்டு மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும், என் மொழி சிதையுது அதை காப்பாற்றணும், என் பூர்வகுடி மக்களோட உரிமை பாதிக்கப்படுது அதை மீட்டெடுக்கணும், இது தமிழ்நாடு, தமிழன் தான் ஆளுன்னு தமிழுக்காகவே பேசிட்டு இருக்கிற ஒரு அண்ணனை ரவுடி, அரசியல் கட்சிக்கு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு சொல்றது, இந்த ஆள் தமிழினத்துக்கு துரோகின்னு தான் சொல்லணும். இவனுங்கெல்லாம் காசுக்காக எவ்வளோ பெரிய கீழ்த்தர வேலையும் இவனுங்க செய்வானுங்க. அண்ணன் சீமானவர்ல ரவுடின்னு பேசியிருக்கிறான். எங்க அண்ணன் அப்படி என்ன ரவுடித்தனம் பண்ணாரு? உன்னை அடிச்சு உன்னோட சொத்தை எழுதி வாங்கினாரா? இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தல் வாங்கல் இருந்தால் அங்கே கட்டப்பச்சை இது பண்ணி உன்னை இருக்கிற பணத்தை மிரட்டி வாங்கினாரா? எந்த அடிப்படையில் ஒரு ரவுடி? என்ன திராவிடத்துக்கு எதிராக சண்டை போட்டால் உன் கண்ணுக்கு ரவுடியாக தெரியுவாங்களா? சென்னையில் என் பூர்வகுடி மக்கள் இருக்கிற குடியிருப்பை இடித்து வெளியே தள்ளுறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும், திராவிடத்தை எதிர்த்து சண்டை செஞ்சால் உனக்கு ரவுடியாக கண்ணுக்கு தெரியுவாங்களா? அஜித்துகுமாரை காவல்துறை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க, அதை தட்டி கேட்டால் ரவுடியாக உனக்கு கண்ணுக்கு தெரியுவாங்களா? கவின் ஆணவ படுகொலைக்கு ஓடி போய் நிற்கிறாரு களத்தில், எங்கள் பெற்றோரை சந்திக்கிறாரு, ஆறுதல் கொடுக்குறாரு, திராவிடத்தை கேள்வியாக கேட்டு தள்ளுறாரு. அப்போது உங்கள் அண்ணனுக்கு ரவுடியாக தெரிகிறாரு. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அண்ணன் ஓடி போய் களத்தில் நின்று இந்த ஆளும் கட்சியை எதிர்த்து சண்டை செஞ்சால் இந்த ஆளுக்கு ரவுடி. எதுவுமே கண்டுக்காம பனையூர்லேயே படுத்துக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆயிரும்னு சொல்கிறது தான் ஹீரோ இவருக்கு. ஏன்னா விஜயோட பணம் இவர் உடம்புல ஊறி போயிருக்குது. அண்ணன் சீமானுக்கிட்ட நாகரிகம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்த்தா நம்ம முட்டாள் அப்படிங்கிறாரு. என்ன அப்படி என்ன அநாகரிகமாக நடந்துக்கிட்டாரு? உன்னை வாயா போயா வாடா போடான்னு பேசினாரா? இல்லை விஜய்கிட்ட நீ பணம் வாங்கி பேசுறதுனால உன்னை கூப்பிட்டு மிரட்டினாரா?
ஏதோ இவங்கெல்லாம் ஒரு பொழப்பு, இப்படி பேசிக்கிட்டு இதில் வர காசில் வந்து குடும்பத்தை நடத்துகிறாங்க, போயிட்டு போகிறாங்க. போ, என்னை திட்டி உனக்கு வருமானம் வருதா, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு போகிறவர்கிட்ட நீ நாகரிகம் எதிர்பார்க்க முடியலங்கிற. இதே இந்த ஆளுங்கட்சி திமுக எங்கள் அண்ணன் வீட்டை கதவை திறந்துட்டு உள்ளே போய் எங்கள் அண்ணனோட பாதுகாவலரை அடித்து இழுத்துக்கிட்டு வராங்க. இதில் அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நீ பேசியிருக்கணுமே, அநாகரிகமாக நடந்துக்கிட்ட திமுக அரசு, திமுக காவல்துறையும் பேசியிருக்கணுமே. ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக களத்தில் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறப்பெல்லாம் நாம் தமிழ் கட்சியின் மீது தாக்குதல் நடத்த அந்த திமுக அரசு வருது. இந்த திமுகவை சேர்ந்த ஊப்பிங்க வரானுங்களே, அது அநாகரிகமான பேச்சு. நீ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும் பாரு. ஆளுங்கட்சிக்காரன் ஒரு தவறு செஞ்சுட்டான், அதை சுட்டி காட்டுறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க. அநாகரிகமாக கூட்டத்தில் போய் சலசலப்பு ஏற்படுத்துகிறான். பேசிகிட்டு இருக்கிற நாம் தமிழ் கட்சி உறவை தாக்குறதுக்கு போகிறாங்க. என்ன ஒரு கட்சி இதெல்லாம். திமுக வந்து சரியில்லை, அது ரவுடி கட்சின்னு என்னைக்காவது நீ பதிவு பண்ணியிருக்கிறியா? சரி, அதை தான் நீ கேட்கல. சரி, விஜய் ஒரு கூட்டம் போடுறாரு, இல்லை எங்கேயாவது போறாரு வராருன்னா இந்த ரசிகர்ல போய் இந்த இடத்தையே நாசம் பண்ணி கொதறி தள்ளிட்டு வரானுங்களே, பொது சொத்தை சேதாரம் பண்ணுறானுங்களே. என்னடா இப்படி ரவுடித்தனம் பண்ணுறீங்க? விஜய், நீ எல்லாம் ஒரு ஆளா? உனக்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் லாக்கி இல்லை, எல்லாம் ரவுடி கும்பலையாக வந்து நீ தொண்டர்களை சேர்த்து வச்சிருக்கணும் என்னைக்காவது நீ பதிவு பண்ணிருக்கிறியா? இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 36 லட்சம் சீமானுக்கு விழுந்த வாக்கு விஜய் ரசிகரோட வாக்குங்கிறார். 36 லட்சமும் விஜய் ரசிகர் வாக்கு கிடையாது. விஜய் ரசிகர்களும் இருக்கிறாங்க. அதாவது என் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும், தமிழ் மக்களோட உரிமையை மீட்டெடுக்கணும், என் தமிழ்நாட்டில் உள்ள வளங்களை காப்பாற்றுன்னு துடிக்கிறான் ஒரு விஜய் ரசிகன். என்னை போன்ற ஆளுங்கள்லாம் அவர் சீமானுக்கு வாக்கு செலுத்திக்கிறாங்க. அதனால நீ ஒட்டுமொத்தமாக விஜய் ரசிகர்னு நீ சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமாக விஜய் ரசிகர்கள் தான் 30 லட்சம் வாக்கு போட்டுக்கிறாங்களாம். அப்போ என் அண்ணனுக்கு 6 லட்சம் வாக்கு தான் இருக்குதுன்னு நீ வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணுற. அப்போ உன்னோட எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி இது. ஒரு தமிழுக்கு துரோகம் செய்கிற நீ எல்லாம் தமிழனா இருப்பியா? யோ, என்னையா நீ? அதாவது நடிகளோட பெட்ரூமை எட்டி பார்த்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை பொது வழியில் பேசி அதில் வர வருமானத்தில் வைத்து கழுவுற நீ நாகரிகத்தை பற்றி பேசுறது தவறு. இந்த திமுக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையூறாகவே இருக்குது. தமிழ்நாட்டு மக்களை தினம் தினம் கொடுமைப்படுத்துறாங்க. தன் உரிமையை போராட முடியல, போராட அடித்து துரத்துறாங்க. அவங்கள ரவுடி கட்சின்னு என்னைக்காவது நீ பதிவு பண்ணியிருக்கிறியா? பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க கண்ணீரை தொடிக்க களத்தில் ஓடி போய் நிற்கிற எங்கள் அண்ணனை அரசியல் கட்சி தலைவர்கள் தகுதியில்னு சொல்றியே. நீ மனிதனா இருக்க தகுதியான ஆளா, அல்லது தமிழனா இருக்க தகுதியான ஆளா? உனக்கு தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மக்கள் மீது என்னைக்காவது அக்கறை இருக்குதா? அப்ப நீ தமிழனா அப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. உங்களோட பேச்சு ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நீ விஜய் காசு கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஆளுக்கு விசுவாசமா இருக்கின்ற பேரில் ஒரு தமிழ் தலைவரை, ஒரு தமிழ்நாட்டுக்கு பாதுகாவலா நிற்கிற ஒரு தலைவரை நீ அவதூறா பேசியிருக்கிற. இது நல்லது இல்லை. உங்களோட கேவலமான கேடுகட்ட பேச்சை நிறுத்திக்காங்க. இது தவறான பதிவு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே நீங்கள் வச்சுக்க கூடாது. வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டாங்க கொய்யாங்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்கள் வந்து தரந்தாழ்ந்து பேசுறது உங்ககிட்ட தான் நாகரிகம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களோட உரிமையை பறிக்கிறாங்க, அதை தட்டி கேட்கறது பேர் ரவுடிஸ்னா நாங்கள் ரவுடிஸும் பண்ண தயார்.